ஊற்றிக்கலாம். எண்ணெய் இந்த அளவு ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த தாளிப்பெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். கிராம்பு வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் போடுவேன். கிராம்பு வந்து டப்பு டப்பு டமா டிமின்ட்டு நல்லா வெடிக்கும். கிராம்பும் மிளகும் எப்பயும் அதே மாதிரி பச்சை மிளகாவும் கீராமல் போட்டோம்னா அதுவும் வெடிக்கும். அதனால் இதெல்லாம் போடுறப்ப கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தோட இந்த கிராம்பு போட்டுடலாம். இந்த பூண்டையும் போட்டுடலாம். தாளிப்பு ஒரு சூப்பர் ஸ்மெல் வருது. தாளிப்பு நல்லா வந்து எந்த டிஷ்லையுமே தாளிப்பு கரெக்டாக கொடுத்தோம்னா அதுவே வந்து பாதி டேஸ்ட் வந்து கரெக்ட் பண்ணிடும். தாளிப்பு கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. கருக வெட்டுற வேண்டாம். அதே மாதிரி எந்தெந்த டிஷ்க்கு எந்த அளவு ஃப்ரை பண்ணணுமோ அந்த அளவு பண்ணணும். ஒவ்வொரு டிஷ்க்கு வந்து ஆனியன் வந்து நல்ல டீப் ஃப்ரை இருக்கணும். ஒவ்வொரு டிஷ்க்கு வந்து ஆனியன் வந்து ரொம்ப அவ்வளோ ஃப்ரை பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து லைட்டாக அந்த ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கொள்ளலாம். இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரக்கோலியாவும் காளானையும் போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா வந்து இந்த எண்ணெயில் ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி விடும். எந்த அளவு விடுதுன்னு பார்க்கலாம். அதோடையே வந்துட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெய் நம்ம அந்த தாளிச்சு விட்டோம் இல்லையா, அதோட கொஞ்சம் வதங்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் வரும். பாருங்க அப்படியே எவ்வளோ தண்ணி விடுது. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வந்து தண்ணி விடும். அது அப்படியே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் வந்து நல்லா போட்டு கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உப்பு காரம் வந்து உங்கள் வீட்டளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவே வந்து கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் நான். நீங்கள் உங்கள் தேவைக்கு